வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி புரட்சி புயல் திராவிட சிங்கம் அண்ணன் வைகோ அவர்கள் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் பேசிய பேச்சு தமிழனாக பிறப்பதற்கு தவம் செய்ய வேண்டும் என்று சொன்னது போல் தமிழனாக நிமிர்ந்து பேசும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய அண்ணன் வைகோ அவர்கள் பேச்சு எனக்கு பெருமை தருகிறது. அண்ணன் வைகோ அவர்களிடம் நான் பழகியிருக்கின்றேன். யோகாவை மூட நம்பிக்கை என்று அவர் சொன்ன பிறகுதான் யோகாவை பற்றிய ஆராய்ச்சி நான் செய்தேன். யோகாவை பற்றி ஆராய்ச்சி செய்ததில் தமிழர் கடவுளாகிய முருகர் கோயிலில் உள்ள பாம்பு சுவாசம் மூச்சு பயிற்சிக்கே முதற் காரணம் பாம்பு. உடலில் பல்வேறு ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மயில் ஆசனம். அந்த மயில் ஆசனத்தில் குளிர்ச்சி தரும். சேவல் கொடியை பார்த்தால் சூடாகும். இந்த மூன்றும் தான் தமிழர் கண்டுபிடித்த ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி. 6 யோகா, 6 ஓக்கியம் என்பது ஒன்று கலக்கும் ஓக்கியம் என்பது ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி. ஆரோக்கியம் எனக்கூடிய சொல் தமிழர்கள் இப்போது பெருமையாக பேசக்கூடிய ஆரோக்கியம் என்னும் சொல் 6 ஆதார சக்கரங்களின் மருவி ஆரோக்கியம் என்று வந்திருக்கின்றது. நான் ஆராய்ந்து பார்த்ததில் தமிழர்கள் சித்தர்கள் கண்டுபிடித்ததை மடைமாற்றி யோகா என்று ஏமாற்றுக்காரர்கள் மூடநம்பிக்கையில் மூழ்கடித்து விட்டார்கள். தமிழன் கண்டுபிடித்ததை தமிழர்களாகிய நாம் மேலும் இதை மறக்காமல் அனைவரும் கடைபிடித்து ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி என்றால் ஒரு உடற்பயிற்சி 3 வினாடி 4 வினாடிக்குள் செய்தால் உடற்பயிற்சி. அது 30 வினாடிகள் நிறுத்தி செய்தால் ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி என்று பல தெளிவுகளை நான் சொல்லியிருக்கின்றேன். இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் பெருமைக்குரிய தமிழர்களின் பெருமைகளை இந்தியா முழுக்க பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அண்ணன் வைகோ அவர்களின் சிங்கம் போல் கர்ஜித்த பேச்சை என்றென்றும் மறக்க முடியாத ஒரு செயல். அதனால்தான் நான் அவரோடு பழகியதால் இந்த நினைவை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அவர் சொன்ன மூட நம்பிக்கையை தமிழர் அறிவியல் என்று நான் ஆராய்ந்த பிறகு தெளிவுபடுத்தி தமிழர்களுக்கு ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்ய சொல்லி வற்புறுத்துகின்றேன். என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். அண்ணன் வைகோ அவர்கள் பேசியதை நான் வீடியோவில் எடுத்து போட எனக்கு தொழில்நுட்பம் தெரியாது. நான் 3ஆம் வகுப்பு படித்தவன்தான். இருந்தாலும் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியில் 30 ஆண்டுகளாக மருந்து ஏதும் சாப்பிடாமல் இயற்கையான உடல்நலம் பெற்று ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி தான் உதவுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்து நலமாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.